உதயநிதியை துணை முதல்வராக்க வேண்டும் என்று விழுப்புரம் திமுக உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர் பொன்முடி, தமிழகத்தில் இருமொழி கொள்கையையே பின்பற்றுவோம் என்று தெரிவித்தார். விளையாட்டு ஆர்வத்தையும் கல்வி ஆர்வத்தையும் வளர்த்து கொண்டிருப்பவர்தான் நம்முடைய இளைஞரணியினுடைய செயலாளராக இருக்கிற நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்பிற்குரிய உதயநிதி அவர்கள். அவர்களுக்கும் இந்த மாவட்ட கழக நிகழ்ச்சியிலே அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு அவரை துணை முதல்வராகவும் நியமித்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றும் அறிவித்திருக்கிறோம். நம்முடைய மாநிலத்தில் இருமொழி கொள்கை என்பது பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து இன்று வரை இருமொழி கொள்கை தான் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த இருமொழி கொள்கையால் தான் நம்முடைய மாநிலமே இன்று உலக அளவில் சிறப்பான மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய கல்வித்துறை மாற வேண்டும் என்று வேண்டுகிறோம். அவர்கள் சொல்லி இருக்கிற அந்த கல்விக் கொள்கையில் இருக்கிற நல்ல திட்டங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அவை எங்களுக்கு புறம்பாக இருக்கிற, எங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற பல்வேறு நிகழ்வுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த கல்வி வளர்ச்சி என்பது தமிழகத்திலே மீண்டும் சிறப்பாக வளர வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கிற தமிழ்நாட்டு கல்விக் கொள்கையை நாம் மதித்து செயல்படுத்த வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.